வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாக நம்ம அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அரசியல் தவிர்த்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்கள் கூட நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். நாடி ஜோதிடம் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் 2008 கும்பகோணம் போயிருந்தேன். அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இன்னொருத்தரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது அவர் இங்கே நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார். அதை பற்றி எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அந்த அந்த வயசில் ஒரு ஆர்வத்தில் நான் போய் பார்க்க போனேங்க. அங்கே என்னுடைய கட்டவரல் ரேகையும் என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் அதை மட்டும்தான் கொடுத்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய ஓலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம நிறைய ஓலை கொண்டு வருவாங்க. அவங்க படிக்கும்போது நம்ம அதில் கன்ஃபார்ம் பண்ணணும். அதில் அவங்க என்னுடைய பேரை சொன்னாங்க. என் பேர் சுதாகர். ஆனால் அவங்க சுதாகர் சொல்லாமல் சா தா காரா அந்த வரிசையில் இருக்குன்னு சொன்னது இல்லாமல் என் தந்தை பெயர், என் தாயார் பெயர் சொன்னாங்க, என் தம்பி பெயர் சொன்னாங்க. இதை விட என் குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கப்புறம் ஒரு தங்கை இறந்து பிறந்தது, அதை அவங்க சொன்னாங்க. இதில் முக்கியமான விஷயம், நான் என் மனைவி கூட போயிருந்தேன். என் மனைவி பேர் சொன்னாங்க. நல்ல வேலைங்க, என் மனைவி பேர் சொன்னாங்க, வேறு யார் பேரும் சொல்லலை. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் நிறைய காண்டங்கள் இருக்குது. நீங்கள் எந்த காண்டத்தை வேணால் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருமண காண்டம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. என்னுடைய இது காதல் திருமணம். ஒரு காதல் திருமணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குமோ அந்த பிரச்சனை எல்லாமே நடந்தது. அதனால் நானும் என் மனைவியும் எதனால் எங்கள் திருமணத்தில் சில தடைகள் இருந்தது, எதனால் பிரச்சனை நடந்ததுன்னு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அவங்க எல்லாமே எனக்கு சொன்னாங்க. உங்கள் திருமணம் இந்த மாதிரி விஷயத்த நடக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போவீங்க, உங்கள் மனைவியும் உங்கள் கூட சேர்ந்து வருவாங்க, எனக்கு 2 குழந்தைகள் இருப்பாங்கன்னு எல்லாம் சொன்னது இல்லாமல் எனக்கு இந்த ஜென்மத்தில் என்னுடைய திருமணத்துக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு ஒரு காரணம், போன ஜென்மத்தில் இருக்க ஒரு கனெக்ஷனையும் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு புல்லரிச்சு போயிருந்ததுங்க. அவங்க கொடுத்த ஆடியோ கேசட் இன்னும் என்கிட்ட இருக்குது. அதை நான் எப்படியாவது ஒரு டேப் ரெக்கார்டில் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் டேப் ரெக்கார்டர் எங்கே கிடைக்கும்னு அலைஞ்சிட்ருக்கேன். எனிவே, இது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க, எந்த கடையில் போய் பார்த்தீங்க, இல்லை எந்த நாடி ஜோதிடம் போய் பார்த்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது நான் 2008 போய் பார்த்ததுங்க. அந்த இடம் எனக்கு இன்னும் இருக்கான்னு தெரியல. அதோட அட்ரஸை நான் என் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பட் இவங்க கரெக்டு, இவங்க சரியாக பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு நான் எதுவுமே சொல்லலைங்க. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களோட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இது முழுக்க நாடி ஜோதிடம் பற்றி. இதே மாதிரி அஸ்ட்ராலஜி, ஹாரோஸ்கோப், இந்த ஜாதகம், அதை பற்றியும் சில அனுபவங்கள் எனக்கு இருக்குது. நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசுவோம்.